இன்றைக்கி ஃபுல்லாக யூடியூப்பில் நான் என்ன தேடிட்டு இருந்தேன்னா, பிரகதீஷ் பற்றி யாராவது வீடியோ போட்டிருக்காங்களான்னு தான் பார்த்தேன். ஆனால் அதிகமாக யாருமே வீடியோ போடலை. ரிவ்யூ தான் போட்டிருக்காங்க. ஒரு டாபிக் பற்றி அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு வீடியோவும் இல்லை. ஒரு வேளை போடக்கூடாதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது தனியாக படிக்க. சரி, வீடியோ பார்த்து படிக்கலாம் அப்படின்னா யாருமே போடலை. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி 2 நாளாக யோசித்து நானே சரி இன்றைக்கி எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். எப்படி படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் கண்டென்ட் இப்போது சிலபஸ் வைஸ் படிங்க. இந்திய அரசியலமைப்பு ஸ்கூல் புக்கில் படிச்சிங்க அப்படின்னா இதுலேயும் நீங்கள் இந்திய அரசியலமைப்பு படிச்சிருங்க. முகவுரை ஸ்கூல் புக்கில் படிச்சிங்கன்னா இங்கே முகவுரை படிச்சிருங்க. கண்டென்ட்டு சேமாக படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கும் தனியாக படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. யாருமே இப்போ நம்மளுக்கு கைட்னஸ்க்கு கிடையாது. நான் ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எங்கேயும் நான் டெஸ்ட் பேட்ச் அது மாதிரிலாம் போடலை. லாஸ்ட் 2 டைம் நான் டாஃபில் தான் போட்டிருந்தேன். ஆனால் இந்த டைம் கொஞ்சம் யோசித்து போடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன். ஏன்னா டெஸ்ட் பேட்சுன்றது பார்த்திங்கன்னா நல்லா சிலபஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது பெனிஃபிட்டு. நாம் சிலபஸ் ஓரளவுக்கு கவர் பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்ச் போனோம் அப்படின்னா அவங்க நிறைய சிலபஸ் கொடுக்குறாங்க. அவங்க ஆல்ரெடி நிறைய கொடுக்கும்போது அந்த 4 டேஸ் பத்தலை. அதுவும் இல்லாமல் டாஃபில் தமிழுக்கு மேக்ஸுக்கு 2 நாள் இருக்கும், ஜிஎஸ்க்கு 3 நாள் இருக்கும். எனக்கு அது சத்தியமாக செட்டே ஆகலை. நான் வீக்கெண்டு தான் டெஸ்ட் எழுதி பழகிட்டேன். ராஜாஜி போயிட்டுருந்தேன் நான் நாமக்கல்லில். எனக்கு அது செட் ஆகிடுச்சு. இது எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. ஆனாலும் 2 எக்ஸாம் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் இந்த எக்ஸாம் என்ன ஆனாலும் விடக்கூடாது, போஸ்டிங் வாங்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் இந்த புக் எல்லாமே வாங்கிட்டேன். படிக்க ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா இன்னும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஷெட்யூல் போடலை. அதுக்குள்ளே கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணதுனால கொஞ்சம் அந்த வேலை போய்ட்டுருந்தது. இனிமேல் கரெக்டாக உட்காந்துரணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கலாமா எனக்கு தெரியல. நான் படிக்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ணலாமா என்னான்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகேனா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன்.